அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அந்த வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? ஓ சார் கேக்குது. ஓ சார். ரைட். இன்னைக்கு நாங்க படிக்கிற தலைப்பு பிள்ளைகள் முக்கியமான ஒரு தலைப்பு. உங்களோட டியூட்ல பாத்தீங்கன்னா அஹ்காமு ஷரியா மசாதிரு ஷரியான்னு ஒரு வசனம் ஒன்று இருக்கா பிள்ளை? ஓ சார். அஹ்காமு ஷரியா மசாதிரு ஷரியா. இந்த ரெண்டு சொல்லும் பிள்ளைகள் கட்டாயம் ஒரு இஜ்திஹாத் படிக்கிற பிள்ளைகள், துணை சட்ட மூலாதாரம் படிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு தானே இது. எது பிள்ளைகள்? மஷாதிரு சரியாவும் அஹ்காமு ஷரியா என்ற இந்த ரெண்டு விடயத்தையும் கட்டாயம் ஒரு இஜ்திஹாத் படிக்கிற பிள்ளையும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். துணை சட்ட மூலாதாரம் படிக்கிற பிள்ளையும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்டா இஜ்திஹாத் செஞ்சாதான் துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். இஜ்திஹாத் செய்யாட்டி துணை சட்ட மூலாதாரம் உருவாகுமா? இல்ல, உருவாகாது. இப்ப பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். இஸ்லாத்துல பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இப்ப நல்லா விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள். இஸ்லாத்துல சட்டத்தை உருவாக்குறது இஸ்லாத்துல முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது பிள்ளைகள் இஸ்லாத்துல சட்டத்தை உருவாக்குறது எதுண்டா இஜ்திஹாத். இஜ்திஹாத் செஞ்சா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். அப்ப இஸ்லாமிய ஷரியாவுடைய பரப்பு என்பது, இப்ப சொல்லுங்க, இஸ்லாமிய ஷரியாவின் பரப்பு அல்லது உள்ளடக்கம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய பரப்பு அல்லது உள்ளடக்கம் என்பது குறுகியதா விசாலமானதா? விசாலமானது. ஏன் விசாலமானது என்றா, இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறுமனே குர்ஆன் ஹதீஸுக்குள்ள மட்டும் இருக்கிறல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறுமனே குர்ஆன் ஹதீஸுக்குள்ள மட்டும் இருக்காது. இஸ்லாம் மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீஸை தாண்டி இஜ்திஹாத் செய்யற. அப்ப இஜ்திஹாத் செய்ய 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 துணை சட்ட மூலாதாரமான இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ் இதெல்லாம் உருவாகும். இது உருவாக இஸ்லாமிய ஷரியாவுடைய பரப்பு என்பது ஒரு குறுகிய வட்டம் அல்ல. அதனுடைய பரப்பு என்பது, அதனுடைய உள்ளடக்கம் என்பது விசாலமானது என்ற விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளலாம். ஏன்னு கேட்டா, ஏன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பரப்பு விசாலம்டா, இஸ்லாம் என்ன செய்துண்டா இஜ்திஹாதுக்கு அனுமதி வழங்குது. அப்ப இஜ்திஹாதுன்னா என்ன? நவீன காலத்துல புதிய புதிய பிரச்சனை வரும். நவீன காலத்துல நிறைய புதிய பிரச்சனை வரும். அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு, இந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு எதுல இருக்காது? நேரடியாக இருக்காது. குர்ஆன் சுன்னாவுல இருக்குது. புதிய பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன் சுன்னாவுல இருக்கும். ஆனா நேரடியா இருக்காது. நேரடியாண்டா வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், இதெல்லாம் நேரடியா இருக்குதா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா இருக்குது. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்படாத பிரச்சனை நிறைய வரும். காலம் போக போக மக்களுடைய சனத்தொகை கூட கூட நிறைய பிரச்சனை வரும். இந்த நிறைய பிரச்சனைக்கு தீர்ப்பு எங்க இருக்கின்றா? குர்ஆன்ல ஹதீஸ்லாம் இருக்குது. ஆனா குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சா இருக்கும். இந்த ஆய்வு செய்யற கலைதான் எது? இஜ்திஹாத். இந்த ஆய்வு செய்கிற மனிதர்கள் தான் முஜ்தஹிதுகள். இந்த முஜ்தஹிதுகள் ஆய்வு செய்ததுக்கு பிறகு அங்க பார்த்தா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். இஜ்மா, கியாஸ்,
இஸ்திஹ்சான் இஸ்திஸ்ஹாப் என்கின்ற துணை சட்ட மூலாதாரம் இருக்குதா இல்லையா, அது உருவாகும். இப்ப பாருங்க, இஸ்லாமிய ஷரியா மார்க்கம் என்பது ஒரு குறுகிய குர்ஆன் ஹதீஸுக்குள்ள மட்டுமல்ல, அதனுடைய பரப்பு என்பது, அதனுடைய உள்ளடக்கம் என்பது விசாலமானது. ஆனா அதனுடைய பரப்பு விசாலமானது என்ற விஷயத்தை நாங்க இந்த இஜ்திஹாதின் ஊடாக நாங்க விளங்கிக் கொள்ளலாம். வேண்டாம், காலம் போக போக பிள்ளைகள், இன்னும் காலம் போக போக புதிய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்ன பிரச்சனை கூடுமா குறையுமா காலம் போக போக? கூடும். 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 பிரச்சனை கூட 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 புதிய புதிய பிரச்சனை வரும். புதிய புதிய பேர்ல புதிய புதிய பிரச்சனை வரும். புதிய புதிய பிரச்சனை வர 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 என்ன நடக்கும்டா, அந்த புதிய பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கணும். அந்த தீர்ப்பு வழங்குகின்ற சக்தி எதுக்கு இருக்கின்றா? இஸ்லாம் எதுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றா? இஜ்திஹாதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்டா? துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். விஷயம் என்னவுள்ளே கிளியரா உங்களுக்கு? ஓ சார். இது ஒரு விஷயம். ரைட். இப்ப பிள்ளைகள் இஸ்லாமிய சட்டத்தை பிள்ளைகள் நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய சட்டங்களை நாங்க நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுல முக்கியமா எங்களுக்கு தேவை என்னன்னா, எங்களுக்கு தேவையான பகுதி என்ன, இஸ்லாமிய சட்டத்துல முக்கியமாக 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று அஹ்காமு ஷரியா. அஹ்காமு ஷரியா. இன்னொன்று பிள்ளைகள் மசாதிரு ஷரியா. மஷாதிரு ஷரியா. மசாதிரு ஷரியா. இப்ப பாருங்க பிள்ளைகளா, இதுக்குள்ள நிறைய கேள்விகளை உருவாக்கி தருவேன். நான் ஏன் சொல்றேன்டா, நான் இப்ப இன்றைக்கு விளங்கப்படுத்துறது பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்விகள். அப்ப நல்ல தலைக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நான் சில கேள்விகளை சொல்லி தருவேன், அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, பாடத்தை சரியாக விளங்கி கொள்ளுங்க. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகளா, இஸ்லாமிய சட்டங்கள் பொதுவாக பிள்ளைகள் நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுல எங்களுக்கு தேவை 2 விஷயம் தேவை. எனவே இஸ்லாமிய சட்டங்களை நாங்க முக்கியமாக 2 பிரிவுகளாக பிரிப்போம். ஒன்று அஹ்காமு ஷரியா, இன்னொன்று மசாதிரு ஷரியா. நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? அஹ்காமு ஷரியானா ஷரியா சட்டங்கள். அஹ்காமு ஷரியா என்ன? ஷரியா சட்டங்கள். ஷரியா சட்டங்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஷரியா சட்டங்கள். இதை நாங்க 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட சட்டமும் இருக்கும். நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனா நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை குறையத்தான் இருக்கு. கூட இருக்குமா குறைய இருக்குமா? குறைய. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றது வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், அதே மாதிரி இறைவன் பற்றிய நம்பிக்கையில அல்லாஹ் ஒருவன், இதெல்லாம் நேரடியாக சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நேரடியாக சொல்லப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனா ஒப்பிடுகின்ற போது நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை கூடையா, அல்லது நேரடியாக தெளிவாக சொல்லப்படாத பிரச்சனை கூடையான்னு கேட்டா எது கூட இருக்கு? சொல்லப்படாத பிரச்சனை. சொல்லப்படாத பிரச்சனை தான் கூட இருக்கு. வேறண்டா, காலம் போக 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 பிரச்சனை கூடும். அப்ப இந்த பிரச்சனை கூட 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 நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப துணை சட்ட மூலாதாரம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் பிரதான சட்ட மூலாதாரம் 2 தான். துணை சட்ட மூலாதாரம் 2 இல்ல. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாம், இப்படி நிறைய இருக்குது. அப்ப என்ன விளங்குது? அதுலயே பார்த்தா விளங்குது, நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை குர்ஆன்ல ஹதீஸ்ல குறைவு. ஆனா புதிதாக வார பிரச்சனை தான் கூடுதலாக இருக்குது. அதனாலதான் இஜ்திஹாதின் ஊடாக தோன்ற மூலாதாரங்க பாருங்க 2ஆ இருக்குது. இஜ்திஹாதின் மூலமாக தோன்ற மூலாதாரம் 2ஆ இருக்குது. இல்ல நிறைய இருக்குது. அப்ப நிறைய இருந்தா அப்ப எந்த பிரச்சனை கூட இருக்குது? நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை கூடையா, நேரடியாக தெளிவாக சொல்லப்படாத பிரச்சனை கூடையா?
நேரடியாக சொல்லப்படாத கூட வெரி குட் பிள்ளைல தலைக்க விளைய கொள்ளணுமா சும்மா அழகா விளைய கொள்ளுங்க விளங்காட்டி கேளுங்கோ ரைட் நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை குறைவு இன்னொரு விஷயம் ஒன்று இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தை இன்னொரு வகையாக பிரிக்கலாம் நேரடியாக தெளிவாக என்னது சொல்லப்படாத என்னது சொல்லப்படாத பிரச்சனை இதுதான் என்ன செய்யுது அதிகமாக இருக்குது அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பு வழங்குறா எப்படி வழங்கணும் இந்த பிரச்சனை செய்வதன் மூலம் வெரி குட் பிள்ளைடா வெரி குட்மா என்னது இஜ்திஹாதின் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கலாம் இஜ்திஹாத் மூலம் அப்ப பிள்ளைகள் இப்ப பாருங்க இந்த வசனத்தின் ஊடாக நாங்க விளங்கலாம் இஸ்லாம் மார்க்கம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கமா இல்லையா ஏனென்றா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் வாக்கியாண்டா என்ன நடைமுறை இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் வாக்கியா ரைட் நல்லா விளங்கணும் வாக்கி ஈயாண்டா என்னண்டா நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் இன்றைக்கு செட் ஆகும் ரசூலுல்லாஹ் காலத்திலே செட் ஆகும் நாளைக்கு செட் ஆகும் இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு செட் ஆகும் எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் எல்லா பிரதேசத்துக்கும் எல்லா மக்களுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் அதனாலதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றை நாங்க சொல்லுவோம் வாக்கியா நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் இந்த நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் என்ற விஷயத்தை எது நிரூபிக்குதுண்டா எது நிரூபிக்குது இஜ்திஹாத் என்ன செய்யுதுண்டா எங்களுக்கு நிரூபிக்குது எப்படின்னா நேரடியாக தெளிவாக சொல்லப்படாத பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குது இஜ்திஹாத் செஞ்சா உருவாகுது துணை சட்ட மூலாதாரம் இஜ்மா கியாஸ் எனவே இப்படி துணை சட்ட மூலாதாரம் உருவாகி நவீன காலத்துல வருகின்ற புதிய பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குது அதனால இஸ்லாம் மார்க்கம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் என்ற விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளலாம் விஷயம் என்ன பிள்ளைல உங்களுக்கு ஏன் நான் இந்த தலைப்பை போட்டிருக்கேன் விஷயம் என்ன உங்களுக்கு வெரி குட் பிள்ளைல அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும் இஸ்லாமிய சட்டங்களை நாங்க பொதுவாக 2ஆக பிரிக்கலாம் அதுல ஒன்று அஹ்காமு ஷரியாண்டா ஷரியா சட்டங்கள் இஸ்லாமிய ஷரியா சட்டங்கள்ல ஒன்றை பார்த்தீங்கன்னா நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட சட்டமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது ஆனா இன்னொன்று இருக்குது நேரடியாக தெளிவாக சொல்லப்படாத பிரச்சனையும் இருக்குது நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட பிரச்சனை குறைவாக இருக்குது நேரடியாக தெளிவாக சொல்லப்படாத பிரச்சனை அதிகமாக இருக்குது ஆனா அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை இஸ்லாம் எதுக்கு கொடுத்திருக்கின்றா இஜ்திஹாதுக்கு கொடுத்திருக்குது இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்டா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும் எனவே இதன் ஊடாக எங்களுக்கு விளங்குது இஸ்லாம் மார்க்கம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் ஏன்னா நடைமுறையில ஒரு புதிய பிரச்சனை வந்தா அந்த புதிய பிரச்சனைக்கு இஜ்திஹாத் தீர்ப்பு வழங்குதுண்டா இஸ்லாம் மார்க்கம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் அதனாலதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றாக நாங்க சொல்வோம் வாக்கியா நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் என்று சொல்றது விஷயம் பிள்ளைகள் கிளியரா உங்களுக்கும் இத பிள்ளை கட்டாயம் விளங்கிக் கொள்ளணுமா நான் சொல்லிட்டேன் இஜ்திஹாத் படிக்கிற துணை சட்ட மூலாதாரம் படிக்கிற பிள்ளைகள் என்ன கட்டாயம் இந்த பகுதியை நீங்க விளங்க வேண்டும் அது இஸ்லாம் பிள்ளைகளுக்கும் இது ஒரு சிலபஸ் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கும் இது ஒரு சிலபஸ் என்ன இஜ்திஹாத் துணை சட்ட மூலாதாரம் எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இஜ்திஹாத் படிக்கிற பிள்ளைகள் துணை சட்ட மூலாதாரம் படிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதி கிளியரா பிள்ளை இந்த பகுதி கிளியரா உங்களுக்கு சரியா அல்வாக்கியா நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் அதே மாதிரி தான் அஹ்லாக்கியா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அஹ்லாக்கியா
அஹ்லாக்கியா நட்பண்பு. நட்பண்பு கொண்ட மார்க்கம் அஹ்லாக்கியா இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்ன ரப்பானியா ஷுமூலியா வாக்கியா வசத்தியா அசஃபாத் வல் முருனா சுஹூலியா ஷுமூலியாண்டா ஷுமூலியாண்டா என்ன பரிபூரணம் ஷுஹூலியாண்டா இலகுவான மார்க்கம் ஷுஹூலியா என்ன ஷுமூலியாண்டா பிள்ளைகள் ஷுமூலியாண்டா என்னது ஷுமூலியாண்டா என்ன பரிபூரணம் பரிபூரணம் சுஹூலியாண்டா சுஹூலியாண்டா இலகுவான மார்க்கம் இலகுவான மார்க்கம் பின்பற்றுவதற்கு லேசான மார்க்கம் பின்பற்றுவதற்கு கஷ்டம் இல்ல இஸ்லாம் தொலை சொல்லும் ஆனா பிரயாணத்துல போனா சேர்த்து சுருக்கி தொழுங்கோ இஸ்லாம் நோன்பு பிடிக்க சொல்லும் நோன்பு பிடிக்க இயலாதா நோன்பை விட்டுட்டு இன்னொரு டைம்ல பிடி சக்தி இருந்தா சல்லி இருந்தா ஹஜ்ஜி செய் இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு போக தேவையில்ல ஜகாத்து கொடுக்கணும் சல்லி இருந்தா கொடு இல்லாட்டி கொடுக்க தேவையில்ல இப்படி இஸ்லாம் மார்க்கம் யாரையுமே கஷ்டப்படுத்தாது லேசான மார்க்கம் அதனாலதான் இஸ்லாம் மார்க்கம் என்பது ஷுஹூலியா இலகுவான மார்க்கம் இதெல்லாம் நாங்க ஆரம்பத்துல படிச்சிட்ட பிள்ளைகள் என்ன இதெல்லாம் நாங்க முன்னுக்கு நாங்க முதலாவது நீட்ல படிச்சிட்டோம் இருந்தாலும் சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் விஷயம் வேண்டாம் பிள்ளைகள் கிளியரா இப்ப இது அழிக்க முடியல இந்த பகுதியை அழிக்க இப்ப அடுத்த பகுதியை நாங்க படுத்த போற அழிக்கவா இப்ப பிள்ளைகள் அடுத்தது இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டங்கள்ல ஒன்றை பார்த்துட்டா எது பார்த்தேன் இப்ப இது முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எம்சிக்யூ கேள்விக்கும் வரும் மறக்க வேண்டாம் மசாதிரு ஷரியா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் இதே மாதிரி இன்னொரு சொல்ல இருக்குது மகாசிது ஷரியா இப்படியே சொல்லணும் இதே மாதிரி சொல்லணும் எங்கட சிலபஸ்ல இருக்குது மகாஷிது ஷரியாண்டா இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள் அந்த பகுதியை விளக்குறதுதான் இது மசாதிரு ஷரியாண்டா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை நாங்க ரெண்டாக பிரிப்போம் ஒன்று பிரதான சட்ட மூலாதாரம் இன்னொன்று என்னது துணை சட்ட மூலாதாரம் இதுக்குத்தான் சொல்ற பேர் என்னண்டா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் இருக்கா இல்லையா பிரதான சட்ட மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் துணை சட்ட மூலாதாரம் இஜ்மா கியாஸ் இருக்கா இல்லையா இதுக்கு சொல்ற பேர் தான் பொதுவாக மசாதிரு ஷரியா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களுக்கு சொல்றது பொதுவா மகாசிது ஷரியாண்டா என்னண்டா இஸ்லாம் வகுத்த சட்டங்களின் நோக்கங்கள் உதாரணமாக பிள்ளைகள் இஸ்லாத்துல சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது உதாரணமாக களவெடுத்தா என்ன செய்யணும் களவெடுத்தா கை துண்டிக்கப்பட வேண்டும் சும்மா கையை வெட்டுல பிள்ளைகளா இந்த மாக்கரெல்லாம் களவெடுத்தா கையை வெட்டுறதா இல்ல ஏன்னா அது பெருமதியான பொருளாக இருக்கணும் அது பெருமதியான பொருளாக இருக்க வேண்டும் நல்லா விளங்கும் பெருமதியான பொருளாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் பொருள் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் இப்படி நிறைய நிபந்தனைகள் இருக்குது சரியா பிள்ளைகள் அப்ப அந்த சட்டங்கள் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிய நாடுகள்ல அமுல்படுத்துவார்கள் அந்தந்த சட்டங்கள் அமுல்படுத்துவார்கள் இப்ப இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சட்டத்தை உருவாக்கினா விபச்சாரம் செய்தால் என்ன அவனுக்கு திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் அவனை கொலை செய்ய வேண்டும் திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி அடிக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய சட்டங்கள் எனவே இந்த சட்டங்களுக்குரிய நோக்கம் என்ன ஏன் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறான் இந்த பகுதியை விளக்குறதா இது மகாஷிது ஷரியா இஸ்லாத்துல ஒரு சட்டம் உருவாக்கப்பட்ட அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி தொழுகை என்ற சட்டமாக இருக்கலாம் நோன்பு என்ற சட்டமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த சட்டங்கள் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன ஏன் அல்லாஹு தஆலா இப்படியான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறான் என்ற பகுதியை விளக்குறது தான்
மகாஷிது ஷரியா, இது எங்கட சிலபஸ்ல இருக்குது. எங்கட சிலபஸ்ல முழுமையாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி சிலபஸ்ல இருக்குது. நாம நல்லா விளைக்கணும். மஷாதிரு ஷரியாண்டா என்னண்டா, அதைத்தான் இப்ப படிக்க போறோம். அப்படின்னா என்ன பிள்ளை? அப்படின்னா என்ன? இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள். இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். இதை நாங்க ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரதான சட்ட மூலாதாரம். பிரதான சட்ட மூலாதாரம் தான் இது குர்ஆன், ஹதீஸ் அல்லது சுன்னா. துணை சட்ட மூலாதாரம் தான் இது இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ், கவுலு தஹாவி, ஷராஇ ஷாபிகா, அஹ்லு ஷராயு ஷாபி அல் உருஃப், இதெல்லாம் பிள்ளைகள் நான் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் துணை சட்ட மூலாதாரங்கள். இப்ப என்ன விளக்கம்டா, இந்த பிரதான சட்ட மூலாதாரத்துக்கு 4 பேர் சொல்லப்படும். அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் எங்களுக்கு கட்டாய முக்கியமாக தெரிய வேண்டிய பகுதி. பிரதான சட்ட மூலாதாரம் என்று சொல்லலாம், அடிப்படை சட்ட மூலாதாரம் என்று சொல்லலாம், வஹி மூலம் தோன்றிய மூலாதாரம் என்று சொல்லலாம், மசாதிர் நக்லியா. பிரதான சட்ட மூலாதாரம் என்று சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் தான். அடிப்படை சட்ட மூலாதாரம் என்று சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் தான். வஹி மூலம், வஹி மூலம், வஹி மூலம்னா வஹிண்டா எது? குர்ஆன். வஹிண்டா எது? குர்ஆன் சுன்னா. மசாதிர் நக்லியாண்டா, நக்கிள்னா குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்றது. நக்கிள் நாங்க படிப்போம் போல இன்ஷா அல்லாஹ். என்னண்டா, இந்த இஜ்மா இருக்கா இல்லையா, இஜ்மா, இந்த இஜ்மாவுடைய பிரிவுகள்ல நாங்க படிப்போம். என்னன்னா என்ன, இஜ்மாவு நக்லி, இஜ்மாவு இஜ்திஹாதி. இஜ்மாவை பிரிப்போம். இஜ்மாவு சரீ, இஜ்மாவு சுகூத்தி, இஜ்மாவு அக்தரியா, இஜ்மாவு முரக்கப். இன்னொரு பிரிவு இருக்குது இஜ்மாவு நக்லி, இஜ்மாவு இஜ்திஹாதி. அப்ப நக்லிண்டா என்னண்டா, நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வந்தா அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பை குர்ஆன ஹதீஸ மாத்திரம் ஆய்வு செய்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குறது தான் நக்லி. அப்ப நக்லிண்டா என்ன விடத்த? குர்ஆன் ஹதீஸ். அப்ப நக்லியாண்டா மசாதிர் நக்லியான எதுக்கு சொல்ற? இப்ப துணை சட்டங்களுக்கு. மசாதிர் நக்லியா பிரதான சட்டங்களுக்கு. குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னாவுக்கு சொல்றதா நாங்க என்ன இஜ்மா பாடத்துல படிப்போம். சில பிள்ளைகள் இஜ்மா பாடத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவோம். அப்ப இஜ்மாவுடைய பிரிவுகளை நாங்க நக்லி, இஜ்திஹாதி என்று சொல்லுவோம். நக்லிண்டா ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைய குர்ஆன ஹதீஸ மாத்திரம் வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினால் அத நக்லி. உதாரணமாக பெண்கள் தங்கம் அணியலாம் என்பது எதை வச்சு தீர்ப்பு வழங்கின? நக்லியா. எதை வச்சு வழங்கின? நக்லி, குர்ஆன ஹதீஸ். இன்னொன்று இருக்குது, பிரதான சட்ட மூலாதாரங்களை மாத்திரம் வைத்து பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினா அதை நாங்க இஜ்திஹாதி என்று சொல்லுவோம். நக்லியே என்ன, நக்லி, இஜ்திஹாதி. அதை நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துவோம். சும்மா நார்மலா சொல்றேன்னா, உங்களுக்கு விளங்கணும் என்னண்டா, நக்லியாண்டா எதுக்கு சொல்ற? குர்ஆன் ஹதீஸ். ஹதீஸுக்கு சொல்ற. அப்ப பிரதான சட்ட மூலாதாரத்துக்கு மறு பெயர் மசாதிர் நக்லியா. இப்ப சில டைம்ல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், மசாதிர் நக்லியாவுக்கு 2 உதாரணம் தந்து அதில் ஒன்றை விளக்குக என்று சொன்னா என்ன செய்வீங்க? இப்ப குர்ஆன் சுன்னான்னு எழுதி குர்ஆனையோ அல்லது ஹதீஸையோ விளக்கணும். ஏன்னா குர்ஆன் சுன்னா வந்து போட்டு நாங்க விளக்கணும். சில டைம்ல இப்படி கேட்கலாம், வஹி மூலமாக தோன்றிய மூலாதாரங்கள் 2ஐ குறிப்பிடுக, குறிப்பிட்டு அதில் ஒன்றை விளக்குக என்று கேட்டா என்ன சொல்லணும்? வஹி மூலம் எது தோன்றியதுண்டா, வஹி மூலம் குர்ஆன் ஹதீஸ். வஹி மூலம் தான் வஹிதான். அப்ப குர்ஆன் என்பது ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, ஹதீஸ் என்பது ஓதி காண்பிக்கப்படாத வஹி. அப்ப ரெண்டும் வஹிதான், வஹி மூலம். ரைட். துணை சட்ட மூலாதாரத்துக்கு பல பெயர் என்னண்டா, துணை சட்ட மூலாதாரம் என்று சொல்லுவோம் வஹியை அடிப்படையாக வைத்து. வஹியை அடிப்படையாக வைத்து உருவாகியது எதுண்டா, வஹிண்டா எது? குர்ஆன் ஹதீஸ்.
இதை அடிப்படையாக வைத்து எது உருவாகியது? துணை சட்டம் ஏனண்டா குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்வதுதான் இஜ்திஹாத். கொஞ்சம் விளங்கி மைக் ஆஃப் ஆகணுமா? நான் மைக்கை ஒன் பண்ணி வைக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வார சந்தேகங்களை நீங்க கேட்கறதுக்கு தான் ஒன் பண்ணி வைக்கிறது. உடனடியாக ஆன்சர் பண்ணிட்டுமா மைக் ஆஃப் ஆக்கிறோம். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்குமா. அதனால உடனடியாக நான் பிள்ளைகள் மைக்க வளமையாக இந்த கிளாஸ்ல நான் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகள் கிளாஸ் செய்கின்ற போது மைக்க ஒன் பண்ணி வைக்கிறது என்ன காரணம்னா உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கணும். விளங்கப்படுத்துகின்ற போது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும். ஏன்னா மைக்கை ஆஃப் ஆக்கி வச்சா உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்ப நல்லமா இல்லையா மைக் ஒன் பண்றது? சரியா பிள்ளை? நல்ல. அதனால பிள்ளை உடனடியாக மைக்கை ஒன் பண்ணிட்டு ஆஃப் ஆக்கிப்போம். சரிதானே? ரைட். ஓகே பிள்ளைல. வஹியை அடிப்படையாக வைத்துண்டா குர்ஆன் ஹதீஸ அடிப்படையாக வைத்து உருவாகியதுண்டா குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செய்யறதா இஜ்திஹாத். அப்ப இஜ்திஹாத் செஞ்சா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். அப்ப வஹியை அடிப்படையாக குர்ஆன் ஹதீஸ மையமாக வைத்து உருவாகியது எது? துணை சட்டம் சட்ட மூலாதாரம். அதே மாதிரி இஜ்திஹாத் மூலம் தோன்றிய மூலாதாரம். இஜ்திஹாத் மூலம் தோன்றிய மூலாதாரம் என்று சொன்னாலும் எது? இஜ்திஹாத் மூலம். அப்ப இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்? எது உருவாகும் இஜ்திஹாத் செஞ்சா? இஜ்மா கியாஸ் உருவாகும். எனவே இன்னொரு பெயர் இஜ்திஹாதின் மூலம் தோன்றிய மூலாதாரம். இன்னொரு பெயர் இருக்கு மசாதிர் அக்லியா. மசாதிர் அக்லியா. அக்கிலியாண்டா என்னண்டா பிள்ளைல அக்கில்னு சொல்றது எங்கட அறிவை யூஸ் பண்றது. அக்கில்ண்டா அறிவு. எங்கட அறிவை யூஸ் பண்றது அக்கில்ண்டா. அப்ப எங்கட அறிவை நாங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல யூஸ் பண்றதா எது? குர்ஆன் ஹதீஸுக்குள்ள எங்கட அறிவை யூஸ் பண்றதா எது? துணை சட்டம். இல்ல எது எந்த கலை? இஜ்திஹாத். இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்? துணை சட்ட மூலாதாரம். மசாதிர் அக்கிலியாண்டா துணை சட்ட மூலாதாரம். மசாதிர் நக்கிலியாண்டா நானா வந்தா பிரதான சட்ட மூலாதாரம். ஆனா வந்தா என்னது? துணை சட்ட மூலாதாரம். நானா வந்தா நக்கிலியா நானா வந்தா பிரதான சட்ட மூலாதாரம். ஆனா வந்தா முன்னுக்கு அக்கிலியா. அக்கில்னா எங்கட அறிவை குர்ஆன் ஹதீஸுக்குள்ள யூஸ் பண்றது, ஆய்வு செய்யறது. அப்ப ஆய்வு செய்யறதா இஜ்திஹாத். இஜ்திஹாத் செஞ்சா துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். எனவே துணை சட்ட மூலாதாரத்துக்கு மறுபெயர் மசாதிர் அக்லியா. மசாதிர் அக்லியா. நல்லா விளைவிக்கணும். எனவே சில டைம்ல இப்படி கேள்வி கேட்கலாம் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அதான் கேட்குது முடியட்டும் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லையா? சரியா? அதான் முடியட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்ப பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி வரும் எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? இஜ்திஹாத் மூலமாக தோன்றிய மூலாதாரங்களை பட்டியல் படுத்துக. பட்டியல் படுத்துகின்ற ஒரு சொல்லு வந்தா நல்லா விளையாடணும் முடியல. பட்டியல் படுத்துக, பட்டியல் படுத்துக, பட்டியல் படுத்துக என்று சொல்லு வந்தா நீங்க துணை சட்ட மூலாதாரம் எல்லாத்தையும் எழுதும். நல்லா விளையாடணும். கிட்டத்தட்ட 8 துணை சட்ட மூலாதாரம் எழுதப்பட வேண்டும். அப்பதான் உங்களுக்கு 4 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இது 4 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இஜ்திஹாத் மூலம் தோன்றிய மூலாதாரங்களை பட்டியல் படுத்துக என்ற ஒரு கேள்வி வந்தா துணை சட்ட மூலாதாரம் தானே. இதுக்கு என்ன ஆன்சர்? துணை சட்ட மூலாதாரமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா இப்ப 4 மார்க்ஸ் கேட்காங்க என்பதற்காக வேண்டி 4 விஷயத்தை மட்டும் எழுதுறல்ல. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப் 4 எழுதக்கூடாது. எத்தனை எழுதணும்? இருக்குது எல்லாமே எழுதணும். ஏன்டா பட்டியல் படுத்துறா அந்த சொல்லு என்ன சொல்லுதுண்டா? பட்டியல் படுத்துறா இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யும்? எழுதுங்கோ. அதான் பட்டியல் படுத்துற இருக்கிறத எழுதுங்கோ. அப்ப இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ், அல் உருஃப், கவுலு சஹாபி, அதே மாதிரி அமலு அஹ்லில் மதீனா. அமலு அஹ்லுல் மதீனா என்பது மதீனா வாசிகளுடைய செயல்கள். அமலு அஹ்லுல் மதீனா, மதீனா வாசிகளுடைய செயல்கள். நல்லா விளையாடணும். இதுவும் ஒரு துணை சட்ட மூலாதாரம் தான். சும்மா விளங்கி கொண்டா போதும். எப்படி ஒண்ணு இருக்கின்று தெரிஞ்சு கொண்டா போதும். அதை நாம முழுமையாக என்ன செய்யறல்ல, இந்த இஜ்மாக்கி யாஸ்மாக்கி என்ன செய்யறல்ல, படிக்கிறல்ல. சரியா? அப்ப அமலு அஹ்லில் மதீனா. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஷராஇஉ ஷாபிகா. என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? ஷராஇஉ ஷாதிகா. ஷராஇஉ சாபிகா. சாபிகா சாபிகா ஷராஇஉ ஷாபிகானா முன்னைய வேதங்கள். தௌராத், இன்ஜீல், சபூர் இருக்குதா இல்லையா? அதையும் நாங்க எடுக்கலாம். இப்ப எடுக்கல. அது என்னன்னா தெரிவுபடுத்தப்பட்டு அது உண்மையான அசில் வடிவுல இருந்தா என்ன செய்யலாம்? அது எடுக்கலாம். ஆனா எல்லாத்தையும் எடுக்க இயலாது. எல்லா சமூகத்துக்கும் பொதுவாக செட் ஆகக்கூடிய சில விடயங்கள் இருக்கும், அதை எடுக்கலாம். ஆனா அந்த சமூகத்துக்கு மட்டும் செட் ஆகக்கூடிய விஷயத்த என்ன செய்யலாது? தௌராத், இன்ஜீல்ல அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் செட் ஆகிறத நாங்க என்ன செய்யலாது? எடுக்கலாம். பொதுவாக சொல்றதை எடுக்கலாம். உதாரணமாக குத்திபா அலைக்கும் முஸ்ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்ப நோன்பு என்பது எங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படல, முன்னைய சமூகத்துக்கும் முன்னைய வேதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படியான விஷயம் தான் இது. அப்ப இதுவும் ஒரு துணை சட்ட மூலாதாரம் தான். ஷராஇஉ ஷாபிகா. விளங்குதா? வைபோர்ட் விளங்குதாமா? பாருங்க, வைபோர்ட் விளங்குதா? சார் ஷராவா பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒழுங்காடு ஒழுங்காடி கொடுங்க. ஷராஇஉ சாபிகா. ஷராஇஉ சாபிகா. சரியா பிள்ளை? ரைட். ஷராஇஉ ஷாபிகாண்டா முன்னைய வேதங்களுக்கு நாங்க சொல்றோம். தௌராத், இன்ஜீல், சபூர் இருக்குதா இல்லையா? அதுக்கு சொல்றது. அதை நாங்க இப்ப என்ன செய்யலாது? எடுக்க இயலாது. ஏன்டா என்ன செய்யப்பட்டு இப்ப அது திரிவடைந்து விட்டு, திரிவுபடுத்தப்பட்டது, மனிதனால மாற்றம் செய்யப்பட்டுட்டு அது உண்மையான வடிவுல இல்ல. சரியா பிள்ளை? அது இருக்கட்டும். எங்களுக்கு சிலபஸ் எதுனா முக்கியமாக இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ், கவுலு சஹாபி, அல் உருஃப். இதான் எங்கட முக்கியமான சிலபஸ். இதே பிள்ளைகள் எங்கட சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம் இல்லை இருந்தாலும் இப்படி ஒரு துணை சட்ட மூலாதாரம் இருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா இது ஸ்கீம்ல சொல்லப்பட்ட விஷயம். சரியா பிள்ளை? உதாரணமாக பிள்ளைகள் பேப்பர் ஸ்கீம் இருக்கா இல்லையா? ஸ்கீம் என்ன பேப்பர் திருத்துறது, என்ன பேப்பர் திருத்துகின்ற போது தார ஸ்கீம் இருக்கா இல்லையா? சரி. அப்ப அந்த ஸ்கீம்ல பிள்ளைகள் சில மேலதிகமான தகவல்களை போடுவாங்க. நல்லா விளங்கும். மேலதிகமான சில சொற்களை போடுவாங்க. அந்த அடிப்படையில போடப்பட்ட சொற்கள் தான் நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
இந்த மதீனத்து அமலு அஹ்லுல் மதீனா. அதே மாதிரி நான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்னு சொன்னா இல்லையா, அஹ்லாக்கியா. இந்த அஹ்லாக்கியாவும் எதுல போடப்பட்டிருக்குது? எதுல இருக்குது? ஸ்கீம்ல இருக்குது. அப்ப நல்லா விளைவிக்கணும், அதுகளை எங்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா எம்சிக்கு கேள்விக்கு வரும். என்னதுக்கு வரும் பிள்ளைகள்? என்னதுக்கு வரும்? எம்சிக்கு வரும். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், விளக்கம் தேவையில்ல, தெரிஞ்சிருக்க வேண்டும். தெரிஞ்சிருக்க வேண்டும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட், இது கிளியரா பிள்ளைகள்? உங்களுக்கு இது விளையாட்டாங்களும் ரைட். இப்ப உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னான்? இஸ்லாமிய ஷரியாவுடைய பரப்பு என்பது குறுகியதா விசாலமானதா? விசாலமானது. ஏனென்றா பிள்ளைகள், ஏன் விசாலமானது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த வாரம். இப்ப பாருங்க பிள்ளைய சொல்ல எழுதுறேன் பாருங்க. இப்ப நீங்க எல்லாரும் அழகா ஆன்சர் பண்ணுவீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு பாடம் விளங்கிருக்கா இல்லையாண்டா இதுலயே உங்களுக்கு விளங்கும் பாருங்க பிள்ளைகளா. இப்ப மனிதனது பகுத்தறிவால், மனிதனது பகுத்தறிவால் மனிதனது பகுத்தறிவால் தீர்மானிக்க வேண்டிய பகுதிகள் கூடுதலாக இருக்குமா, குர்ஆன் சுன்னாவுல சொல்லப்படுற விஷயம் கூடுதலா இருக்குமா? கேள்வி விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு குர்ஆன்ல சுன்னாவுல நிறைய இருக்குமா, அல்லது மனிதனது பகுத்தறிவால் சொல்லப்பட்ட பிரச்சனைக்குரிய தீர்வு கூட இருக்குமா? வெரி குட். ஏன் பிள்ளைகள்? என்ன காரணம்? இதுக்கு என்ன ஒரு ஷார்ட் ஆன்சர்? வெரி குட், வெரி குட் பிள்ளைகளா, வெரி குட் பிள்ளை, வெரி குட். மனிதனது பகுத்தறிவுன்னு சும்மா கண்டமாக்கி பகுத்தறிவை யூஸ் பண்றல்ல, இந்த பகுத்தறிவை எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்? எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்? குர்ஆன். வெரி குட். சுன்னாவை யூஸ் பண்ணி நவீன காலத்துல வார பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கணும். எனவே நவீன காலத்துல வார பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினத்தாலதான் இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ் நிறைய சொல்லிட்டு போறோம். இப்ப நிறைய சொல்றோம்னா என்ன விளங்குதுன்னா, மனிதனது பகுத்தறிவால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் அதிகமா குறைவா? அதிகம். வெரி குட் பிள்ளைகளா. அப்ப மனிதனது பகுத்தறிவால் தீர்மானிக்க வேண்டிய பகுதி அதிகமாக இருந்தா இஸ்லாமிய ஷரியாவுடைய பரப்பு என்பது சின்னதா பெருசா? விசாலம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சின்னொரு வட்டத்துக்குள்ள இல்ல. இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்ல, இதையும் தாண்டி புதிய பிரச்சனைக்கு அது என்ன செய்யுதுண்டா, இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுதோ இஜ்திஹாத் செய்யுங்கோ. உங்களோட பகுத்தறிவை குர்ஆன் ஹதீஸுக்குள்ள யூஸ் பண்ணணும். சும்மா கண்ட மாதிரி யூஸ் பண்ணினா அது முத்தஸிலா கொள்கையா பேய்த்திரு. என்ன கொள்கையா பேய்த்திரு சொல்லுங்க? ஏன்டா இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? முதலாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? முதலாவது பகுத்தறிவுக்குத்தான் முதலாவது முக்கியத்துவம் கொடுப்பார்கள், இரண்டாவது தான் குர்ஆன் சுன்னா. ஆனா நாங்க என்ன செய்வோம்டா முஸ்லிம்கள், ஃபெஸ்டிக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? குர்ஆன் சுன்னாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நவீன காலத்துல பிரச்சனை வந்தா எங்கட பகுத்தறிவை நாம சும்மா கண்ட மாதிரி இங்க யூஸ் பண்ற மாதிரி கண்ட மாதிரி யூஸ் பண்றல. எதுக்குள்ள யூஸ் பண்ணணும் பகுத்தறிவு? குர்ஆன் சுன்னாவுக்குள்ள எங்கட பகுத்தறிவை யூஸ் பண்ணினா தான் இஜ்திஹாத். சும்மா நாம கண்ட மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சும்மா யோசிச்சு நாங்க அந்த பிரச்சனைக்கு சொன்னோம்டா அது என்னது? கொள்கைக்கு போயிட்டு அது இஜ்திஹாத் இல்ல, அது இஜ்திஹாத் இல்ல. ஆனா இஜ்திஹாதுடைய வரைவிலக்கணத்தை பாருங்க, ஷோர்ட்டா குர்ஆன ஹதீஸ ஆய்வு செய்கின்ற கலைதான் என்னது?
குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செய்யணும். குர்ஆன் ஹதீஸுக்குள்ள ஆய்வுண்டா என்னண்டா உங்களோட பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. அதான் இஜ்திஹாத். சும்மா கண்ட மாதிரி நீங்க பெஸ்டிக்கு பகுத்தறிவை யூஸ் பண்ணினால் அது இஜ்திஹாத் அல்ல. எனவே பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் யாருண்டா வஹியை விட வஹிண்டாயது அல் குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னாவை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தான் யாரு? மூத்தசிலாக்கள். ஆனா இஜ்திஹாத் என்பது அப்படி அல்ல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? முதலாவது குர்ஆன் சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வச்சுதான் ஆய்வு செய்யணும். சும்மா வேற புத்தகங்களை ஆய்வு செய்யறல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல பிரச்சனை இருக்குது. உதாரணமாக நான் பாடத்துக்கு வரேன், இந்த மார்க்கர் நேரடியா இருக்குது. நேரடியாக இருந்தா என்ன செய்வேன்? தேடுவானா? இல்ல வந்தா மார்க்கரை எடுப்ப வைட் போல விளங்கப்படுத்துவோம். இப்ப வாரேன் பாடத்துக்கு விளங்கப்படுத்துகின்ற போது இப்ப மார்க்கரை காணல. ஆனா மார்க்கர் இருக்குது, காணல. இப்ப என்ன செய்யணும்? மார்க்கரை தேடணும். வெரி குட். அதே மாதிரிதான் நவீன கால பிரச்சனைக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல தீர்வு இருக்குது, நேரடியாக இல்ல. சில பிரச்சனைக்குரிய தீர்வு நேரடியா இருக்குது. நேரடியாக இருந்தா இஜ்திஹாத் செய்யறல்ல. நேரடியாக இல்லாட்டி இருக்குது, மறைமுகமா ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஒளிஞ்சிட்டு இருந்தா என்ன செய்யணும்? தேடணுமா இல்லையா? இந்த தேர்றேதான் குர்ஆன் ஹதீஸுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்தை தேர்றேதான் இஜ்திஹாத். தேர்ற மனிதர்கள் முஜ்தஹிதுகள் தேடி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தா அதுதான் இஜ்மா முடிவு. ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அதுதான் இஜ்மா, ஏகோபித்த முடிவு. பாடம் கிளியரா? சும்மா அழகா சட்டப்படியா இருக்குதா? விஷயம் லைட்டா? ஓகே பிள்ளைகளா. இப்ப இஜ்திஹாத் பாடமோ துணை சட்ட மூலாதாரம் என்ற பாடமோ படிக்கிறதுக்கு முதல் கட்டாயம் எதை படிக்கணும்? இப்ப படிச்ச விஷயத்த கட்டாயம் படிக்கணுமா இல்லையா? கட்டாயம் படிக்கணும். ரைட். ஓகே பிள்ளைகளா. அப்ப இன்ஷா அல்லாஹ் நல்லா படிக்கும். ரெக்கார்டிங்க குரூப்ல போடுவேன். சரியா பிள்ளை? அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி தொடராக ஒவ்வொரு நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ போட்டு டியூட்டை முடிச்சு தருவான். எங்கட தொடரான கிளாஸ் தொடராக நடந்துட்டு இருக்குது. இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு 2025 2026 நடந்துட்டு இருக்குது. 2027 பிள்ளைகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் ஓலவல் எழுதிட்டு இருக்காங்களா இல்லையா பிள்ளை? அவங்களுக்குமா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நிறைய பிள்ளைகள் கேட்கீங்க. 2027 ஸ்டார்ட் பண்ண போற பிள்ளைகளா. அதே மாதிரி பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். இந்த பேப்பர் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது 2025 வச்சுக்க. இந்த ஒரு எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் 3.5 மாத கால செமினார் ஒன்று செய்யறது. 3.5 மாத கால செமினார். அதுல எஸ்ஏயும் செய்வோம், எம்சிக்யூ கேள்வியும் ஒவ்வொரு யூனிட்டாக செய்வோம். பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ். அதே மிச்சம் பிள்ளைகளை கேட்டிருந்தீங்க, எப்ப சார் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது? இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா பிள்ளை? அதே மாதிரி 2025 2026 பேச்சுக்கு இஸ்லாமிய நாகரிக கிளாஸ் நடந்துட்டு இருக்கு பிள்ளைகள். எனவே மற்ற பிள்ளைகளுக்கும் கட்டாயம் மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா பிள்ளை? அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வரேன். இந்த டெலிஃபோன் நம்பருமா உங்களுக்கு தெரியும் எல்லாருங்க. 075 அதுல இருக்கு பிள்ளைகளா 70 97 187. சரியா பிள்ளை? அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த போஸ்டர்களை நான் அனுப்பியிருக்கிற போஸ்டர்களையுமா ஃபுல்லா ஷேர் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுருங்க. போயிட்டு வர பிள்ளைகள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுமா? ஓகே பை. சரி, அடுத்த கிளாஸ் 9 மணிக்கு போட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன்னா. நான் அடுத்த கிளாஸ் சம்பந்தமாக குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா. சரியா? சார் அந்த பேப்பர் கிளாஸ்ல செமினார்ல ஜாயின் பண்ணிடுமா? ஆமா, பேப்பர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல பேப்பர் கிளாஸ் சம்பந்தமாக எல்லாத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுவோம் பிள்ளைகளா. சரியாமா? குரூப்ல சொல்லுவேன்னா. ஜஸாக்கல்லாஹ். ஓகே பிள்ளைகளா, ஜஸாக்கல்லாஹ்.